சரியாக பேசத் தெரிந்தவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுதல் நலம். சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே ஒரு சிறப்பு மிக்க ராசி இந்த மகர ராசி என்று சொல்லலாம். மகர ராசிக்கென்றே ஒரு சிறப்பு திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அபிஜித் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறந்த ஒரு நட்சத்திரமும் இதிலே வீற்றிருக்கிறது. ஒரு சிறப்பு மிக்க ராசி. எல்லா ராசியிலும் இந்த 4 அதாவது மொத்தம் 12 வீடுகள். இந்த 12 வீடுகளிலும் நீர், நெருப்பு, காற்று, மண் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இதை பிரித்திருந்தாலும் ஆகாய தத்துவத்திற்கான ஒரு சிறப்பு மிக்க ராசி என்று இந்த மகர ராசியை எடுத்துக்கொள்ளலாம். மிக நுட்பமான ஜோதிட முறையில் இது வரும். ராசிக்கு அதிபதி யார் என்று கேட்டால் சனி பகவான். இந்த ராசி காலபுருஷனுடைய 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது ஜீவனஸ்தானம் அல்லது கர்மஸ்தானம். இந்த ஜீவனஸ்தானத்திற்கும் கர்மஸ்தானத்திற்கும் ஆள் காரகனாகவும் இருப்பவர் யார் என்று கேட்டால் சனி பகவான். அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தில் மூல திரிகோண வீட்டில் இருப்பது சிறப்பு. அதே நேரத்தில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய், ராகு பகவான், புத பகவான் வீற்றிருக்கிறார்கள். குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்தில் இருந்து அவர் ராசியை பார்வையிடுகிறார். சூரிய பகவான் அஷ்டமாதிபதி, அவர் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 14 தேதிக்கு மேல் அவர் 5ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த மே மாதம் மிக சிறப்பாக பிறக்கிறது. மே மாதத்தினுடைய ஒரு சிறப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி. அவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் இந்த மாதத்தில் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து செல்லும் இடத்தில் ஒரு உங்களுக்கான ரத்ன கம்பள வரவேற்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் அழுத்தமாக எடுத்துக்கொண்டு எல்லா விஷயத்திலையும் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் சுகங்கள் கூடும். பேசுகின்ற நேரத்தில் சில நேரங்களில் திக்கும். அதே நேரத்தில் படிப்பவர்கள், இளநிலை பட்ட படிப்பு படிப்பவர்களாகட்டும், அதே நேரத்தில் முதுநிலை பட்ட படிப்பு படிப்பவர்களாகட்டும், படிப்பில் அதிக கவனம் வைத்துக் கொள்வது இன்றியமையாததாகும். படிப்புல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தடைகள் இருக்கும். அதே நேரத்தில் நாம் எல்லாம் படிச்சுட்டா மாதிரி இருக்கும், அங்கே போனால் ஒரே பிளாங்காக ஆகிடுவோம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். அவர் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய அம்மாவுடைய கை ஓங்கி இருக்கிற ஒரு காலகட்டங்கள். அப்போ உங்கள் அம்மாவை கிட்ட கேட்டால் ஒரு வேலை, ஒரு காரியங்கள் அழகாக முடிந்துடும். இப்போ அவர் 5ஆம் இடத்திற்கு சென்று குரு பகவானுடன் இணைய போகிறார். குரு பகவான் இங்கே அஸ்தங்கமாவார். அதே நேரத்தில் மிக முக்கியமாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை ராசி அதிபதியான சனி பகவான் பார்வையிடுகிறார். அவ்வாறு இந்த ராசி அதிபதியான சனி பகவானுடைய பார்வை ஒரு சிறப்பை சேர்க்கப் போகிறதா அல்லது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தப் போகிறதா என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசா புத்தி அத்திரங்கள் இந்த மாதத்திற்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மிக சூட்சுமமான முறையில் அது அமைந்திருக்கும். அதை நாம் கையாளும் பொழுதுதான் சரியான முறையில் நாம் ஒரு முடிவுக்கு வர இயலும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மறைமுக போட்டிகள் நிலவும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் சில தடைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் வேண்டும். உடல்ல ஒரு முக்கியமான விஷயமாக அதனுடைய கவனத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு ஒரு சின்ன பிரச்சனையானாலும்
நீங்கள் மருத்துவரை நாடுவது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். தாய்மாமன் வழி உறவுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது தோல் வியாதிகளோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு சுமூகமான உறவு காணப்படுகிறது. ஒரு பேசினாலே உங்க பிரச்சனை தீந்துரும். அதே நேரத்தில் உங்களுடைய புத்தி கூர்மை, அறிவு, ஞானத்தினால் உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் மனம் செல்லும். கோவில் திருப்பணிகள், அதே நேரத்தில் இந்த மிக தொலைதூர கோவில்களுக்கு சென்று வருதல், இது போன்ற விஷயங்கள்ல மனம் லயிக்கும். வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டம். உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும், உங்களுடைய இஷ்டங்கள் விருத்தியாகும், உங்களுடைய இஷ்டங்கள்ல லாபங்கள் கிடைக்க போகிறது. அதனால அதெல்லாம் சிறப்பு மிக்க விஷயமாக இருந்தாலும் மிக முக்கியமான பாதகஸ்தானமா என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறதுனால கொஞ்சம் பேசும் பொழுது கவனம் தேவை. யாரிடத்தில் பேசும் பொழுதும், நண்பர்களிடத்தில் பேசும் பொழுதும் அல்லது வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதும், உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுதும் கவனமாக செயல்படுவது இந்த மாதத்திற்கு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு 65% 75% வெற்றியை தரப்போகிறது என்றால் மிகையல்ல. நன்றி, வணக்கம்.